தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாம்சங் UA32F 4000AR இந்த மாடல் டிவியில் ஸ்கேலார் போர்டில் காமா வோல்டேஜை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ST3151A இந்த ஸ்கேலார் போர்டில் எப்படி காமா வோல்டேஜ் செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சில போர்டுலாம் காமா ஐசி மட்டும் தனியாக இருக்கும். உதாரணத்துக்கு AS15 சீரியஸ் ஐசியை சொல்லலாம். அதுவே சில போர்டெலாம் பார்த்திங்கன்னா காமா ஐசியும் லெவல் ஷிஃப்டர் ஐசியும் இன்டகிரேட் பண்ணி ஒரே ஐசியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கேலார் போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா காமா ஐசியும் லெவல் ஷிஃப்டர் ஐசியும் இன்டகிரேட் பண்ணி ஒரே ஐசியில் கொடுத்துருக்காங்க. ஐசி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 11991. இது ஒரு 32 பின்னு கொண்ட ஐசி. இந்த காமா ஐசியிலிருந்து நமக்கு 16 வகையான வோல்டேஜ் அவுட்புட்டில் கிடைக்கும். அதாவது 14 வகையான காமா வோல்டேஜ், மேலும் விகாம் வோல்டேஜ், வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த ஐசிக்கு ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 4 நெட்வொர்க் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் காமா கரெக்ஷன், காமா சிக்னலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம காமா வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விகாம் வோல்டேஜும் வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 14.16 வோல்ட் இருக்குது. அடுத்து விகாம் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ விகாம் பார்த்தீங்கன்னா 7 வோல்டேஜ் வருது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா வி ரெஃபரன்ஸ் வோல்டேஜிலிருந்து பாதி அளவு விகாம் வோல்டேஜாக இருக்கும். ஸோ இதை நம்ம செக் பண்ணுறது மூலியமாகவும் இந்த செக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன குறிப்பு தான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது காமா வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு 14 டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த டெஸ்ட் பாயிண்டில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டு இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட்டு எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணாலும் சரி, ஆனால் வோல்டேஜ் சீக்வன்ஸாக வருதா அப்படின்றத பார்த்துக்கணும். அதாவது வோல்டேஜ் ஒன்று ஏறு வரிசையில் இருக்கணும், இல்லைனா இறங்கு வரிசையில் இருக்கணும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம காமா செக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பின்னில் பார்த்தீங்கன்னா 0.15 வோல்டேஜ் வருது. அடுத்து செகண்ட் பின் 1.17 வோல்ட் வருது. இப்போ தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3.49 வோல்ட் வருது. ஃபோர்த்தில் 4.61 வோல்ட் வருது. அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5.30 வோல்ட் வருது. சிக்ஸ்த்தில் 6.18 வோல்ட் காமிக்குது. அடுத்து செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.47 வோல்ட் காமிக்குது. எயித்து பாயிண்ட் 6.85 வோல்டேஜ். அடுத்து நைன்த்து பாயிண்ட் 7.12 வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு 10th பாயிண்ட் 9.76 வோல்டேஜ். அடுத்து 11th 10.40 வோல்டேஜ். அடுத்து 12th பாயிண்ட் 11.45 வோல்டேஜ். நெக்ஸ்ட் 13.56 வோல்டேஜ். அடுத்து லாஸ்ட்டாக 14th பாயிண்ட் 14 வோல்டேஜ். 0.15 வோல்டேஜிலிருந்து 14 வோல்டேஜ் வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா காமா செக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இதுவே இதுக்கு இடையில வோல்டேஜ் ஹைக்கோ இல்லை குறைஞ்சோ இருந்துச்சு அப்படின்னா காமா செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிவியில் கலரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அடுத்து காமா ஐசிலேருந்து அவுட்புட் வோல்டேஜ் ஆர்டராக வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த காமா ஐசியில் ப்ராப்ளம் அப்படின்னா கலர் டல்லாக தெரியும், இல்லைன்னா ரொம்ப பிரைட்டாக தெரியும், இல்லைன்னா சோலரைஸ்டு இமேஜ் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா காமா ஐசியை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கலரில் வர்ற ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காமா வோல்டேஜ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.